இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை ஸ்வீடன் தேசத்தினுடைய புனித பிரிஜித் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதை பிறந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 14வது நூற்றாண்டுல. ஸ்வீடன் தேசத்தினுடைய அரசியாக இருக்கிறார். 14 வயதிலேயே இவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். திருமணத்தின் ஆசீர்வாதமாக இவர்களுக்கு 8 குழந்தைகள். திடீரென்று இவருடைய கணவர் இறந்துவிடவே அரச பொறுப்பும் பிள்ளைகளுடைய வளர்க்கிற பொறுப்பும் இவருடைய கரங்களுக்கு வருகிறது. இருந்தாலும் நீதியோடும் விசுவாசத்தோடும் பிரமாணிக்கத்தோடும் அந்த பொறுப்பை ஏற்று நடத்தினார். தன்னுடைய கணவன் வாயிலாக தனக்கு கிடைத்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழையருக்கு கொடுத்தார். திருப்பணிகள் செய்தார். திருக்கோயில்களை கட்டி எழுப்பினார். பிரான்சிஸ்கன் சபையில 3ஆம் சபையில சேர்ந்து இவர் ஒரு துறவியாகவே வாழ்ந்தார். வாழ்நாள் முழுவதும் தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்து மரித்தார் என்று இந்த புனிதையினுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அரசியாக இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்த ஒரு புனிதை தான் ஸ்வீடன் தேசத்தினுடைய இந்த புனித பிரிஜித். இவருடைய பரிந்துரையால் தாட்சியோடும் எளிமையோடும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல விதைப்பவர் மற்றும் விதைகளுடைய உவமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதைப்பவர் ஒருவர் விதைகளை விதைக்கிறார். அன்புமிக்கவர்களே, விதைப்பவர் ஒருவர் தான். விதைக்கப்பட்ட விதைகளும் ஒரே ரகம்தான். இதை முதலிலேயே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் விதைக்கப்பட்ட நிலங்கள் வெவ்வேறு. முதல் நிலமாக பாதையோரம் விழுந்த விதைகள். பாதையோரத்துல இருந்த அந்த விதைகளை பறவைகள் தின்றுவிட்ட ஒரு காரணத்தினால் அந்த இடத்துல கூட விதைகள் சரியாக விளைச்சலை தரவில்லை. 2வது இடம் பாறை. பாறை மீது விழுந்த விதைகள் கூட பாறைகள் கடினமாக இருந்ததால் வேர்விட முடியாமல் அந்த விதைகளும் சரியான பலனை தரவில்லை. 3வது முட்களுக்கு இடையே விழுந்த விதைகள். இவைகள் நன்றாக முளைத்து வளர்ந்தாலும் முட்கள் அவற்றை நெருக்கிய ஒரு காரணத்தினால் இந்த விதைகளும் சரியான பலனை தரவில்லை. 4வது தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக இவைகள் பலனளித்தன அப்படின்றது தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தொடக்கத்தில் நான் சொன்னது போல விதைப்பவர் இறைவன், விதைகள் இறை வார்த்தை. விதைக்கப்பட்ட நிலங்கள் தான் நம்முடைய இதயங்கள். இன்றைக்கு வாழ்கிற இந்த உலகத்துல எத்தனை மாதிரியான செய்திகளை நம்ம கேட்கிறோம். 2-3 நாட்களாக இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு செய்தி. ஏதோ ஒரு தர்மசாலா என்கிற ஒரு இடத்துல 100கணக்கான குழந்தைகளும் இளம் பெண்களும் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்களை தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி நம்முடைய நெஞ்சங்களை உலுக்குகிறது. ஒரு ஆன்மீக மையத்துல எப்படி இவைகள் நடந்திருக்க கூடும்? எப்படி ஒரு ஆன்மீகமும் இப்படி ஒரு கொடூரமும் ஒரே இடத்துல இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்தது, காசா பகுதியில இஸ்ரேல் இராணுவத்தினரால் ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அப்பாவி மக்களுடைய ஒரு நிலையை பார்க்கிற பொழுது இன்னும் மனம் கணக்கிறது. ஒரு காணொளியில உணவுக்கு வழி இல்லாமல் மணலை அள்ளி உண்ணுகிற ஒரு கொடூரத்தை நேற்று ஒரு காணொளியில நம்ம பார்த்தேன். அன்புமிக்கவர்களே, இதையும் தாண்டி தமிழகத்துல 2-3 வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், கைதியாக விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு இடத்துல பள்ளி படிக்கிற மாணவியை ஒருவர் பலாத்காரம் செய்திருக்கிறார். நேற்று ஒரு செய்தியில தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் வேறு ஒருவரிடத்துல பேசியதால் மனைவி அடித்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுதே என் ஃபாதர் இப்படி கொடுமையான செய்திலாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அன்புமிக்கவர்களே, செய்திகளில் வாசித்ததை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவன் இறை வார்த்தை எல்லோருக்கும் இன்றைக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார். மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார். அருளாக பொழிந்து கொண்டிருக்கிறார். மனித மனங்களில் எல்லோருக்குமே இதை பொழிந்து கொண்டிருக்கிறார். இப்படி இறை அருள் இறை வார்த்தை நம்முள் இருந்தால் எப்படி இது போன்ற மிருகத்தனமான விளைச்சல்களை இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான ஒரு கேள்வி. அன்புமிக்கவர்களே, துயரங்கள் நிறைந்திருக்கிறது ஒரு உலகத்துல, வன்முறைகள் நிறைந்திருக்கிறது ஒரு உலகத்துல, கொடூரங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல இறைவன் இறை வார்த்தையையும் இறை அருளையும் அருட்சாதனங்கள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய இதயங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல பலன்களை தருகிறதா,
அல்லது இந்த உலகத்தின் கவலைகளும் இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் நெருக்குகிற அல்லது வளரவிடாமல் செய்கிற அந்த முற்களின் மீது விழுந்த விதைகளைப் போல பலனளிக்காமல் செல்கிறதா, அல்லது நம்முடைய இதயங்கள் பாறை மீது வீழ்ந்த விதைகளைப் போல கடினப்பட்டு இறை வார்த்தை முளைக்க விடாமல் விளைச்சலை தரவிடாமல் செய்கிற கடினப்பட்ட இறுக்கமான பாறையான நிலங்களாக இருக்கிறதா, அல்லது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் இந்த உலகத்தினுடைய தேவைகள் சாத்தானால் நம்முடைய நிலத்தில் விதைக்கப்பட்ட பாதையோர நிலங்களாக எடுத்து செல்லப்பட்டு வீணாக்கப்படுகின்றனவா என்கிற ஆன்ம சோதனையோடு இறைவன் இறை வார்த்தையின் வழியாகவும் அருட்சாதனங்கள் வழியாகவும் நம்முடைய இதயங்களை பண்பட்ட இதயங்களாக, மன்னிக்கின்ற இதயங்களாக, பிறருக்கு உதவுகிற இதயங்களாக மாற்றிட இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.